இனி தேசம் அமைதியாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். உங்கள் குடும்பத்தில் யுத்தம் ஓய்ந்தது. குடும்பத்தில் அப்படிலாம் ஒன்றும் தெரியல பாஸ்டர், இன்னமேட்டு தான் யுத்தமே தொடங்க மாட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேருடைய பார்வை இன்னமேட்டு தான் தொடங்கும் பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, விசுவாச அறிக்கையிடுங்க, யுத்தம் ஓய்ந்தது, இனி தேசம் அமைதலாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்குறார் அப்படின்னா நிச்சயமாக காற்றையும் கடலையும் அவர் அதட்டுவார், அவர் அமைதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 18ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு வசனம். 18ஆம் வசனத்தை படிங்கம்மா. யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லாரோடும் யுத்தம் பண்ணினான். நல்லா கவனிங்க, எத்தனை நாள்? நெடுநாளா. இந்த செய்தி கேட்குற தேவச்சனமே, நெடுநாளா ஏதோ ஒரு போராட்டம், நெடுநாளாக யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது, நெடுநாளாக கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, நெடுநாளாக தொழிலில் ஒரு போராட்டம், நெடுநாளாக பிஸ்னஸில் ஒரு போராட்டம், நெடுநாளாக ஒரு சரீரத்தில் ஒரு போராட்டம், நெடுநாளாக ஏதோ ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஹலோ, இருக்கிறீங்களா? என்னை பாருங்கள், என்ன பாருங்கள், என் கண்ணை பாருங்கள், என்ன பாருங்கள், என் கண்ணை பாருங்கள். ஒரு தொட்டை நான் சொல்கிற மாதிரி சோத்திரம். அல்லேலூயா. பாருங்கள். ஆமென். அவரை பாருங்கள். சோத்திரம். அல்லேலூயா. நெடுநாளாய் யுத்தம். ஆனால் கர்த்தர் அந்த நெடுநாளாய் யுத்தத்தை தான் கர்த்தர் ஓய பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருக்கிறாரு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு நெடுநாளாக ஒரு போராட்டம், உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உங்களுக்குள்ள நெடுநாளாக ஏதோ ஒரு போராட்டம், பெற்றோர் பிள்ளைகள் உங்களுக்குள்ள நெடுநாளாக ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு கேஸ் பிரச்சனை நெடுநாளாக போராட்டம், ஏதோ ஒரு பண பிரச்சனை நெடுநாளாக போராட்டம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நெடுநாளாக இருக்கிற யுத்தம் ஓய்ந்தது, அமைதல் உண்டாக போகிறது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஏதோ ஒரு நன்மைகளுக்காக ஏதோ ஒரு பிரச்சனை தீர நெடுநாளாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கலாம். அந்த யுத்தம் ஓய்ந்து அமைதல் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.